வணக்கம் நண்பர்களே. மே 10ஆம் தேதி விஜய் முதலமைச்சரை பதவியேற்ற அன்னைக்கு நம்ம வெளியிட்ட ஒரு 4-5 வீடியோ தொடர்ச்சியாக வெளியிட்ட வீடியோக்களை பார்த்த உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஜய் மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற போறார். முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பில் அமர்ந்த பிறகு தான் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட அவர் நிறைவேற்ற மாட்டார். அதே போல் காலப்போக்கில் மக்கள் மறந்துடுவாங்க. அந்த மறதியை வசதியாக வச்சுக்கிட்டு இவரும் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை முழுசாக ஏமாற்ற போகிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சிருந்தோம். நிறைய அதற்கு பெரும்பாலும் அப்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்களும் அதை ஆமோதிச்சிருந்தீங்க. ஒரு சிலர் வழக்கம் போல் அங்கே அசிங்கமாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த 40 நாள் ஆயிடுச்சு, அவர் முதல்வராக பதவியேற்று 40 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 40 நாளில் குறைந்தபட்சம் என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் பண்ணியிருக்கலாம். மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குது. ஆனால் விஜய்க்கு அந்த மனசு கிடையாது. அவர் சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே தள்ளி போட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லது மக்கள் அதை மறந்துடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் வாக்குறுதிகளை பற்றி பேசாமல் விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் அவருக்கே உரிய அவங்க அந்த ரூட் மாஃபியான்ற அந்த ஒரு குரூப் மூலமாக மக்களை மூளை மழுங்கடிக்கிற ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 100% இப்போதைக்கு எதையுமே எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத அவங்க நேற்றைய ஆளுநர் உரை, அந்த உரையில் மக்களுக்கு நாங்கள் செய்வோம். எப்போ செய்வோம்னா எங்களால் முடிஞ்ச பிறகு செய்வோம். அதாவது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற பார்ப்போம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நேற்றைய அந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்ற விஷயங்கள். இன்னைக்கு சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளை அத்தனையும் பார்க்கிற போது விஜய் நிச்சயமாக எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார். அதே போல் குறைந்தபட்ச செலவில்லாத வாக்குறுதியை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்கள் இன்றைய நிகழ்வுகளை எல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு நேரலை நிகழ்ச்சி அவங்க கட் பண்ணிட்டாங்க. இப்போது சட்டமன்றம் ஆரம்பித்து முதல் 3 நாள் நேரலை நிகழ்ச்சி வந்தது. அது கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் நேற்றைய ஆளுநர் உரை நேரலை நிகழ்ச்சி போட்டாங்க. இன்னைக்கு பாதியிலே கட் பண்ணிட்டாங்க. ஏன் கட் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? மற்ற அரசுகளைப் போல நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் முழுக்க அப்படி அந்த சட்டமன்றத்தில் நடப்பதை மக்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் காசில் நடக்கிற சட்டமன்றம் இது. மக்கள் செலவழித்து தான் நம்மெல்லாம் அந்த அவைக்கு அனுப்பியிருக்காங்க. அவருடைய பிரதிநிதிகள் நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோன்றது மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு உத்தம புத்திரர்கள் மாதிரி தேர்தலுக்கு முன்னே வாக்குறுதி கொடுத்து இது ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்துருக்காங்க அவங்க. அந்த வாக்குறுதிப்படி இன்றைய நிகழ்ச்சிகள் முழுசாக அவங்க நேரலையில் காமிச்சிருக்கணும். ஆனால் காட்டலை. ஒரு பாதியோடு நிப்பாட்டிட்டாங்க. அது என்னன்னா, இவர் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கிற தீர்மானம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த தனி தீர்மானத்துக்கு அத்தனை கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதை அப்கோர்ஸ் யாரும் மறுக்க போகிறதில்ல, ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இல்லை கர்நாடக அணை கட்டிடும் பரவாயில்ல அப்படின்னு எந்த எம்எல்ஏ சொல்ல போகிறாங்களா? பாஜக எம்எல்ஏ உள்பட யாராக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல. முழு ஆதரவு விஜய் கிடைச்சிருச்சு. சரி, ஆதரவு கிடைச்சிருச்சு இல்லைப்பா, அதுக்கு அடுத்து அடிப்படையான விஷயங்களை கேள்வி கேட்பாங்களே, கேள்விகள் எழுப்பாமல் விட்டுருவாங்களா? அந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லணும்? முதல்வர் பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் பதில் சொல்லணும். அவரை நோக்கி வருகிற கேள்விகளுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஆனால் அவர் எந்த பதிலையும் சொல்லலை. இன்றைய நிகழ்ச்சிகளில் அவரை நோக்கி கேள்வி எழும்போதே அவங்க நேரலையை கட் பண்ணிட்டாங்க. அது எப்போ அந்த துணை சபாநாயகருங்கிறவர் பேசுவார் அப்படின்னு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீது அவர் பேசுவார் அப்படின்னு அறிவித்த உடனே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள நடந்ததெல்லாம் கலைபுரம் ரகலை. இது வரைக்கும் அதாவது சட்டமன்றத்துக்கு பலகாலம் போன திமுகவும் அதிமுகவும் ஒரு கட்டத்தில் மோதிப்பாங்க. அது கைகலப்பு வரைக்கும் போகும். மைக்கு கட்டி அடிப்பாங்க, வெட்டியை பிடுங்குவாங்க, செப்பல் அடிப்பாங்க. இதெல்லாம் பழைய படங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நடந்தது தான். அது இந்த அவையில் ஏற்கனவே இருந்து அனுபவசாலிகளாக இருந்தவர்கள் மோதிக்கொள்வார்கள், அல்லது இந்த மாதிரியான மோதல்கள் வெடிக்கும். ஆனால் நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முழுசாக கூட முளைக்காத இவங்கெல்லாம் சட்டசபைக்கு இங்கே ஏற்கனவே அனுபவசாலிகளாக இருக்கிற முந்தைய ஆளும் கட்சிகள்
திமுக அதிமுக உறுப்பினர்களோட மிக கடுமையான மோதல் போக்கில் ஈடுபடுறாங்க. கேள்வி கேட்டால் அவங்க மிக அசிங்கமாக பதில் சொல்கிறாங்க, அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. பதில் தெரியாமல் விழிக்கிறத சமாளிக்கிறதுக்காக வன்முறையில் இறங்குவதற்கும் அவங்க தயங்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் விஜயை நோக்கி எழுகிற எந்த கேள்விக்கும் விஜய் பதில் சொல்லாமல், இன்னைக்கு விஜய் உட்கார்ந்திருந்த அந்த லட்சணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க சட்டசபையில். அதாவது அந்த தீர்மானம் படிக்கிறாப்புல, அது கூட படிக்கிறார், அவர் ஒன்றும் தானாக பேசல. சரி, அப்கோர்ஸ் தீர்மானம் தானே, படிக்கிறதுல தப்பு இல்லை, படிக்கிறாரு. அதை எப்படி படிக்கிறாரு? எழுத்து கூட்டி படிக்காத குறையாதான் மரிய வில்சன் எப்படி வெள்ளை அறிக்கை வாசிச்சாரோ அதற்கு சற்றும் குறையாத தகுதியோட தான் விஜய் அவர்கள் அந்த தீர்மானத்தை படிக்கிறார். படித்து முடித்த பிறகு அவரை நோக்கி எழுப்பப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல. உதாரணத்துக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து கேள்வி கேட்குறாங்க, சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்காம யாருமே தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இந்த அளவு மோசமான சட்டம் ஒழுங்குன்றது ஒரு காலம் இருந்ததில்லை. அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரெக்கார்டு ஹைன்னுவாங்கல்ல, வரலாற்றில் பார்க்காத அளவுக்கு மிக மோசமான உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 30 நாளில் 150 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் பதிவாகியிருக்கு. அதில் 139 குற்றங்கள் வழக்காக பதிவாகியிருக்கு. அதில் 40 பேர், அதில் கைது செய்யப்பட்டிருக்கிற 40 பேர் தாவேகாவுடைய நிர்வாகிகளாக இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னே எந்த ஆட்சி காலத்திலாவது இப்படி நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்போ அவர் மீது நமக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது. ஒரு வருத்தம் இருக்குது, என்னடா இப்படி ஒரு சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஆட்கள் உட்காந்துட்டாங்களே, இந்த மாதிரி ஒரு மாண்புமிகு அந்த நாற்காலியில் இப்படி ஒருத்தர் உட்காந்துட்டாரேன்ற வருத்தம் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நமக்கு எந்த அது மக்களுடைய சாய்ஸ். அவங்க ஓட்டு போட்டு எனக்கு இந்த கொல்லிக்கட்டை தான் வேணும்னு சொல்லி தேடி நல்ல கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்து ஐயோ புண்ணாயிடுச்சேன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கதறுங்க சாமிகளை, உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க. நம்ம 3.5 கோடி பேர் நம்ம ஓட்டே போடல. நமக்கு இப்படிப்பட்ட ஆட்களை வேணான்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ வேணான்னு சொன்ன 3.5 கோடி பேர் தலையில் இந்த 1.25 கோடி தற்கூரிகள் இந்த மாதிரி ஆட்களை திணிச்சிட்டாங்க. அந்த வருத்தமும் கோபமும் ஆதங்கமும் நமக்கு என்றைக்குமே போகாது, அது இருக்கும். ஆனால் இப்படி வந்த இந்த நபர்கள் வந்த பிறகு எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தானே முக்கியம். பதவியில் உட்கார்ந்த பிறகு எப்படி நடந்துக்கிறாங்கன்றது முக்கியம். பிடிக்கலதான் சரி உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த பிறகாவது அந்த பதவியின் மாண்பு, அந்த அவையின் கண்ணியம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க சின்ன பசங்க படித்தவங்க சரி ஏதாவது நடந்துப்பாங்க அதுக்கேற்ற மாதிரின்னு பார்த்தா இவர்கள் முதல்ல தற்கொலைகள்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை விட மிக மோசமான ஒரு வார்த்தை ஏதாவது இருந்தால் அதை பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு இன்று அவர்களுடைய அவையில் அவருடைய நடத்தைங்கிறது அப்படி அமைஞ்சு போச்சு. இப்போ முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, எப்போ இப்படியெல்லாம் இருக்கே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னா முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. பதிலுக்கு யார் பேசுகிறாருன்னா ஆதவர்ஜுனா பேசுகிறார். ஆதவர்ஜுனாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் பிடபிள்யூடி அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், சரி சிறு துறைமுகங்களோட அமைச்சர் அப்படி வச்சுக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் ஏன் இங்கே குறுக்க பாஞ்சு பதில் சொல்கிறாரு? ஏன்னா முதலமைச்சர் விஜயால் பேச முடியல, அவருக்கு பேச தெரியல, பேச வரலை. இப்படி தான் அதை எடுத்துக்கணும். அல்லது வேறு ஏதாவது கேள்விகளை கேட்டால் ஏன் கரண்ட் வரல, ஏன் தண்ணி இல்லை, இப்படி அடிப்படை கேள்விகளை கேட்குறாங்க. இது சட்டமன்றத்தில் எழுப்பாமல் வேற எங்கே போய் சந்தியில் நின்னா கேட்பாங்க? சட்டமன்றத்தில் தானே கேட்பாங்க. ஆனால் கேட்டால் அதற்கும் அவரிடமிருந்து பதில் இல்லை, மாறாக வேறு ஒரு அமைச்சர் இருந்துச்சு அதுக்கு பதில் சொல்கிறார். அப்போது முதலமைச்சர் நாற்காலியில் நான் போய் உக்காந்துக்கிறேன், கோட்டு சூட்டு இந்த சீட்டு இதோட போதும் எனக்கு, மீதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு விஜய் மொத்தமாக ஆதவர்ஜுனாவுக்கு குத்தைக்கு விட்டாரா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அந்த கேள்வியில் ஏதாவது நியாயமில்லாத ஒரு தொனி இருக்கா, அல்லது இது தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த கேள்வியை தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? முதலமைச்சராக இருக்கிறவர் பார்த்து கேள்வி கேட்டால் முதலமைச்சர் தான் பதில் சொன்னோம். ஏன் இவங்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க? ஏன் இவங்கெல்லாம் குறுக்க மறுக்க ஓடிடுறாங்க? இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த ஆட்சியில் பெண்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாடு வரலாறு காணாத பாதிப்பது அப்படின்னு சொன்னால்
ஏன் உடனே வந்து ஆதவர்ஜனை எந்திரிச்சு விளாத்தி கொடுத்தது என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்கே பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு தெரியுமான்ட்டு ஏன் பழைய கதைக்கு ஓடுறீங்க? அங்கெல்லாம் இப்படி நடந்தது, இவங்க சரியில்லை, நீங்கள் தான் சரியான மாற்று, நீங்கள் வந்து அப்படி நட்டமாக நிமித்திருவீங்க அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. அதற்கு தானே நீங்கள் பதில் சொன்னது. ஏன் கடந்த காலத்துக்கு போகிறீங்க? ஏன் கடந்த ஆட்சியில் நீங்கள் இப்படி பண்ணீங்களே? அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கிறாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இந்த கேள்விக்கு ஏன் இப்போ வரைக்கும் யாருமே நேரடியாக பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? அதே போல் இந்த தாவேகா எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அல்லது பொறுப்பில் இருக்கிற யாராக இருந்தாலும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் தப்பி ஓடுறதுலேயே குறியாக இருக்காங்க. தப்பிச்சு ஓடினா போதும் அப்படின்னு தெரிக்கிறாங்க. என்னடா இது, என்ன ஒரு மென்டாலிட்டி இது? அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க? எதுக்கு இந்த சீட்டில் உட்காந்துருக்கீங்க? உங்களால் முடியலைன்னா கிளம்பி போங்க சார். நீங்கள் விஜயோடைய உடல் மொழியை பாருங்கள், விஜயோடைய முகத்தை பாருங்கள், விஜய் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைலை பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், இதை நான் குறையாக சொல்லலை. நீங்கள் ஒரு நிமிடம் நடுநிலையாக யோசிக்கிற அத்தனை பேர், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், விஜயினுடைய உடல் மொழியை பாருங்கள், அவர் தோற்றத்தை பாருங்கள். அவர் ஏன்டா அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு இருக்கார். அதுவே தலைமைச் செயலகத்துக்கு வந்து சிம்ரன் வராங்க, சமந்தா வராங்க, அவரது திரையுலக நண்பர்கள் தினமும் வராங்க. அவங்க எல்லாரையும் அவர் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது விஜயனுடைய முகத்தை பாருங்க, பார்க்கும்போது விஜயனுடைய அந்த உடலில் தெரிகிற அந்த உற்சாகத்தை பாருங்க, அவர் உடல் மொழி எப்படி பிரிஸ்கா இருக்குன்னு பாருங்க. அதே விஜய் தான் கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு நேராக வந்து சட்டமன்றத்தில் உட்கார்றாரு. இது 5வது நாள். இந்த 5வது நாளும் அவர் வந்து அந்த அளவுக்கு அழுது வடிந்து கொண்டு தேவையற்ற ஒரு பெரும் பொறுப்பை தலையில் சுமத்திட்டாங்களே அப்படிங்கிற சோகத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த கோலத்தை உங்களால் பார்க்க முடியும். இதை அவர் வாய் விட்டு சொல்லலைன்னா கூட பார்க்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ளை கலகலன்னு ஒரு ஜாலியாக வந்து உட்காந்துருக்கான், பொண்ணு எப்படா வரும் தாலி கட்டணும்னு உட்காந்துருக்கான், பொண்ணு வருது, பொண்ணு வந்து உட்காந்து உம்முன்னு உட்காந்துருக்கு, கொஞ்ச நேரத்தில் கண்ணு கசக்க ஆரம்பிக்குதுன்னா அந்த மாப்பிள்ளை நிலைமை என்னவா இருக்கும்? அவன் என்ன நினைப்பான்? என்னென்னவோ யோசிக்க தோணும் இல்லை? அப்படித்தான் வந்து ஜனங்க விஜயனுடைய இந்த கோலம், விஜய் உட்கார்ந்து இருக்கிற அந்த தோற்றம், விஜய் பதில் சொல்லாமல் தப்பி ஓடுகிற அந்த அவருடைய அந்த அந்த ஸ்டைலு, இதைய பார்க்கும்போது வேண்டா வெறுப்பா ஒருத்தர் வந்து அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ இவர் சார்பாக வேற யாரோ இந்த அரசை குத்தகைக்கு எடுத்து நடத்துகிறாங்க, இது ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் மோசடியாக இருக்குமா அப்படின்ற கேள்விகள் பலருக்கும் வந்து எழுது. இது இந்தியா முழுக்க பரவுது. இந்தியா முழுக்க பல முன்னணி நாளிதழ்கள் கேட்குற கேள்வியை விஜயோட படத்தை பெருசாக போட்டு ஏன் விஜய் இந்த கோலத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதுக்கு முன்பு கூட அந்த சட்டமன்றம் கூடிய முதல் நாளிலேயே வந்து நான் இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தேன். ஒரு வட இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு சமூக வலைதள பயன்பாட்டாளர் அவர் கேள்வி எழுப்பியிருக்கார். மிகப்பெரிய ஒரு பதிவு அது. விஜய் இந்த கோலத்தில் உட்கார்ந்திருப்பதன் பின்னணி என்ன? யார் அவரை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே உட்கார வச்சுருக்காங்க? விஜய் வந்து சற்றும் எதிர்பாராமல் இந்த பதவி வந்திருக்காருன்னு நமக்கெல்லாம் தெரியுது. அப்படி வந்த பிறகு அவர் இந்த பதவியில் அமர்ந்திருப்பதை பயன்படுத்தி ஆதாயம் அடைபவர்கள், இந்த நாட்டை ஆள பார்ப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல் நாள், அதாவது மே மாதம் 11ஆம் தேதி கேள்வி எழுப்பியிருந்தார். இப்போ வரைக்கும் வந்து அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ அந்த கேள்வி உயிர்ப்போடு தான் இருக்குது. விஜய் இப்போது வரைக்கும் இந்த பதவியில் அமர்ந்த பிறகு அவர் அந்த பதவிக்கான பொறுப்போடு எங்குமே பேசியதில்லை. வாயே திறக்கலை. வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு வந்து பேட்ஜ் குத்திட்டு முதல் நாள் போய் எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போதும் கூட அவர் வாய் திறக்கலை. இன்றும் சட்டமன்றத்தில் வாய் திறக்கவில்லை. மாறாக அந்த நேரலை காட்சிகள் என்பது முழுதாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் இதுதான் தொடரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இன்றைய நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டியிருக்கு. நாளையும் கூட வந்து நிகழ்ச்சி நடக்கும், நாளை மறுநாளும் நடக்கும். இந்த 3 நாட்களும் கேள்விகளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, கேள்விகள்லாம் ஃபார்மலான கேள்வி பதில்கள் கிடையாது. ஆனால் அத்தியாவசியம், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அந்த சட்டம் ஒழுங்குறது முக்கியமான பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு மிக முக்கியமான பிரச்சனை. அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுன்னா எப்படி இது கேட்காம இருப்பாங்க? அந்த கேள்வி எதற்குமே பதில் சொல்லாமல் நழுவி ஓடுகிற அல்லது பதில் சொல்லாமல் எல்லாத்தையும் இருட்டடிப்பு செய்கிற இந்த ஆட்சியை, இந்த முதல்வரை, இந்த ஆட்சியாளர்களை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறது?